श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्रीमद् भगवद गीता இன்னைக்கு 11வது அத்தியாயத்துக்கு சாராம்சத்தின்னு பார்க்க போகிறோம். எல்லா அத்தியாயங்களும் நம்ம அப்படி தான் முடித்து சம்பிரதாயபத்தமாக மறுபடியும் ஒரு வாட்டி சாராம்சம் அப்படி சம்மரி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். 7, 8, 9, 10 அத்தியாயங்கள் ஒழுங்காக கேட்டு புரிஞ்சுக்கினவங்களுக்கு இந்த விஸ்வரூப தர்சன யோகம் 11வது அத்தியாயம் ரொம்ப இனிமையாக இருக்கும், சுலபமாக இருக்கும், அர்த்தவந்தமாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கதை கொடுக்குற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த 2வது ஷட்கம் அப்படின்னா 7வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து நம்ம இனிமேல் பார்க்க போகிற 12வது அத்தியாயம் வரைக்கும் நடுபாகம். இதில் பகவான் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் விவரண அது மறக்கக்கூடாது. முதல் 6 அத்தியாயங்களும் ஜீவனுடைய ஸ்வரூபம் பற்றி விவரிக்கப்பட்டது. இந்த 6 அத்தியாயங்களுக்குள்ள ஈஸ்வர ஸ்வரூபம், அந்த ஈஸ்வரனு இருக்கிற ஸ்தானம், அந்த ஈஸ்வரனை எப்படி நம்முடைய அந்தராத்மஸ்வரூபமாக கிரகிச்சுக்கணும், அதே விதமாக வெளியில் கூட பார்க்குற எல்லா பொருளும் ஜெகத்து மொத்தம் ஈஸ்வரனை எப்படி பாவிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது நேச்சுரல்லி பக்தி அப்படின்னு சொல்லலாம். முதல் பாகம் கர்மயோகம்னு சொல்லலாம், வேறு வேறு பேர். இதுக்கு பக்தி யோகம்னு சொல்லலாம். கடைசி 6 அத்தியாயங்களுக்கு ஞான யோகம்னு சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த 6 அத்தியாயங்களுக்கு கடைசியில் அஷிபத விசாரணம்னு கூட சொல்கிறோம். அப்போது முதல் 6க்கு என்ன சார் சொல்கிறீங்கன்னா, தத் பத விசாரம், சாரி துவம்பத, நீ உன்னை பற்றி துவம்பத விசாரம். இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்ம தத் பதம், அந்த உலகம் என்ன, அந்த கடவுள் என்ன, இந்த ஈஸ்வரர் என்ன, தத். ஸோ துவம்பத விசாரம், தத்பத விசாரம். அசி అనేది இந்த தத்பதத்துக்கு துவம்பதத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் என்ன, அதனால தான் தத்துவமசி வேதத்துடைய மகா வாக்கியம், நீ அதிதா. அப்போது பக்தி யோகம் மெயினாக, பக்தி அடிப்படையாக இந்த அத்தியாயங்களுக்குள்ள எல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போதும் 1வது ஸ்லோகத்திலிருந்து 4வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் ரிக்வெஸ்ட் பண்ணுறான் பகவான்கிட்ட. அர்ஜுனன் உன்னுடைய நிஜஸ்வரூபம் பூர்ணஸ்வரூபத்தினை பார்க்க நான் விரும்புகிறேன். அதனால் ஆரம்பத்தில் மதனுகிரகாய பரமம், என் அனுகிரகம் பண்ணுறதுக்காக நீ இவ்வளோ விஷயத்தை நீ பேசியிருக்க, எனக்கு நல்லா தான் புரிஞ்சது. அப்படி நீ ஆரம்பித்து இந்த 4வது ஸ்லோகம் கடைசியில் என்ன சொல்கிறான், யோகேஸ்வரா ததா, அதனால் ஓ யோகேஸ்வர கிருஷ்ணா பகவானே,
நீ வந்து மே துவம் மே நீ எனக்கு தர்ஷயாத்மானம் அவ்யயம் அவ்யயமான உன்னுடைய பூர்ணஸ்வரூபத்தின் எனக்கு தெரிவி காமி. அது உண்மையாக காமிக்கிறது இல்லை, தெரிவிக்கிறது தான். புத்தியில தெரிஞ்சுக்க வேண்டிய தவிர பார்க்குற விஷயம் இல்லை. ஆனால் இங்கே வியாசரர் வந்து மகாபாரதத்தில் சஞ்சயர் சொல்லி வியாசர் எழுதி அங்கே அர்ஜுனன் பார்த்தான், நம்மரும் பார்த்துருக்காங்க. பட் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் అనేది நான் அடிக்கடிக்கு நடுவில் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ 1வது ஸ்லோகத்தில் வந்து 4வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் வந்து இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி பகவான்கிட்ட கேட்குறான். ஏன்னா நீ இப்போ வரைக்கும் பேசின அடுத்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நல்லா தான் புரிஞ்சது, ஆனால் அது அனுபவத்துக்கு வரமாட்டேங்குது. புரிஞ்சதே நல்லா சொல்லியிருக்கேன், அனுபவத்துக்கு வரல. அதனால் எனக்கு அந்த அனுபவம் ஏற்படணும்னு கேட்குறான். அப்படின்னா என்னோட ஹிருதயத்தில் இன்னும் கூட அகங்கார மமகார ராக துவேஷ அது இருக்கிறது. அதனால தெரியல, எனக்கு இன்னும் அனுபவம் வரல. அதனால் எனக்கு அந்த அனுபவத்தினை கொடு, நீ அனுகிரகம் பண்ணால் நீ நினச்சா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தினை கொடுக்கலாம், தெளிவுன்னு நீ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிறகு 5வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் வந்து உடனே சந்தோஷப்பட்டு பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஸ்வரூபத்தினை காட்ட தொடங்கிட்டார். நீ இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் எப்பவுமே பார்க்காத பகூனி அதிருஷ்டபூர்வாணி, ஹே பாரதா அதெல்லாம் பாரு, நீ இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்துருக்க மாட்டேன். நான் இப்போ உனக்கு அப்படிப்பட்ட ஒரு திருஷ்டி கோணம் அறிவு கொடுக்குறேன். இங்கே திவ்ய சக்ஷுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, பகவான் பேசுகிற இந்த ஸ்லோகங்களுக்குள்ள 4 ஸ்லோகங்களில் அந்த 8வது ஸ்லோகம் கடைசியில் நீங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் தேட வேண்டாம், எங்கே என்ன இருக்குன்னு விஷயத்தை அப்படி புரிஞ்சுக்குங்கோ. நோட்ஸ் எழுதுறவங்களை பாயிண்ட் எழுதிக்குங்கோ. வீட்டுக்கு போய் சிந்தனை பண்ணியும் மறுபடியும் கேட்கும்போதும் நீங்கள் அப்படி உங்களுக்கு கிளாரிட்டிக்காக எழுதிக்குங்க. ஏன்னா இப்போது நீங்கள் ஸ்லோகங்களை தேடுறது பண்ணால் விஷயம் மிஸ் ஆகிடுவீங்க. 8வது ஸ்லோகத்தில் கடைசியில் பகவான் வந்து ஐ எம் சாரி அர்ஜுனா, நீ இந்த கண்ணு வச்சு நீ பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன 3D ஸ்பெஷல் காகுல்ஸ் கொடுக்க போகிறீங்களா? டெலிஸ்கோப் கொடுக்க போகிறீங்களா? அப்படி இல்லை. உனக்குள்ளே இருக்கிற அகங்கார மமகாரத்தினை ராகத்வேஷத்தினை பூர்ணமாக நான் என்னுடைய யோகசக்தினால் அது இல்லாமல் தற்காலத்துக்கு இப்போ உனக்கு உடனே என்ன நீ ஆசைப்பட்டு கேட்குற இல்லை, அந்த அகங்கார மமகாரம் இல்லாமல் ராகத்வேஷம் இல்லாமல் இருக்கிற அந்த மனசுக்கு பேர் தான், அந்த பாவனைக்கு பேர் தான், அந்த திருஷ்டிகோணத்துக்கு பேர் தான் திவ்ய சக்ஷு. அதுதான் பகவான் வந்து திவ்யம் ததாமி தே சக்ஷு அப்படின்னு அந்த அறிவு புத்தி கொடுக்குறேன் நான் உனக்கு. வெளியில் கண்ணு மாறினதுனாலையோ பெரிய கண் இருக்கிறதுனாலையோ டெலிஸ்கோப்னால் பார்க்குற விஷயம் இல்லை இது. இட்ஸ் எ பியூர்லி an intellectual understanding, the cognition in the mind. அதனால் திவ்யம் சக்ஷும் ததாமிதே. அப்போ பாரு பஷ்ய மே யோகம் ஐஸ்வர்யம், நீ அப்போது
உணரலாம் உணரலாம். தர்ஷனம் பஷ்ய అనేదெல்லாம் வந்து பாரு, பார்க்கணும், காமி அப்படின்னு அர்த்தம். ஜாகிரதையாக எடுத்துக்கணும். அதுக்கு தான் அப்பப்பவும் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். திவ்ய சக்ஷுன்னா அகங்கார மமகார ரஹித மனசுக்கு பேர் திவ்ய சக்ஷு. ஒரு வாட்டேதோ ஒரு காட்சி காட்டிட்டு தற்காலத்துக்கு மறைஞ்சு போனால் நம்ம ராகத்வேஷம் அகங்கார மமகாரம் போகாது. எல்லா பக்தாளும் எல்லா ஞானிகளும் அவங்கள ஹிருதயத்தில் இருக்கிற அகங்கார மமகாரத்தினை பூர்ணமாக தியாகம் பண்ணதுக்கு அப்புறம்தான் பராபக்தி அனுபவம் அவங்களுக்கு. இந்த விஸ்வரூப அனுபவம், ஆத்ம அனுபவம் எல்லாமே ஹிருதயத்தில் ஏற்பட்டது. புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு பகவான் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து கது தட்டிட்டாரு, முன்னாடி நிற்கிறார், இப்படியே சங்க சக்கர கதா பத்மமா. நம்புவீங்களா? என்னப்பா இப்போ மார்கழி மாதம் இல்லை, யாரு நீ இப்படி வேஷம் போட்டுட்டு வந்த? பூ மார்க்கெட் எந்த கடையில் இதெல்லாம் வாங்கி போட்ட? நல்லா இருக்கு, அப்படிதான் சொல்லுவோம். சரி, ரூபம் வந்தார் காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் இருப்பார்? ஏன்னா ஒரு நேரத்தில் வந்தார் இல்லையா, அது ஒரு நேரத்தில் போகும். வந்துச்சுன்னா போகும். அதனால தான் பக்தாள் முதல் சில பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு காட்சி ஏற்பட்டது. கனவுலையோ அப்படியோ இப்படியோ பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மறைஞ்சு போயிட்டார் பகவான். அப்படி பல வாட்டி அளந்து திரும்பி இது பண்ணி அது பண்ணி அவரை பற்றி பாடி எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஹிருதயத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. பகவான் வரப்போகிற வரவு போக்கு இல்லாத வஸ்து நானாவே அவர் இருக்கார். நானனது இல்லை, இந்த நானனேது அவர் தான் அப்படின்னு உணர்வான். பக்தனானா சரி, ஞானி ஆனாலும் சரி. மிச்சம் எல்லாம் நிறைய என்னென்னமோ கதைகள் இருக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்களே, பக்தாள் பாடியிருக்காங்கன்னா அவங்களுடைய பாவ மண்டலத்தில் வந்த அந்த பாவத்தை வியக்தப்படுத்திட்டாங்க. அப்படின்னா அவங்க பகவான் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி, பகவான் கூட விளையாடுற மாதிரி, பகவானுக்கு சாப்பாட்டு ஊட்டுற மாதிரி, இப்படியெல்லாம் பாவனை பண்ணலாம். இல்லை, நம்ம சும்மா உட்காந்து நிறைய திங்க் பண்ணுறதில்லை. என்ன திங்க் பண்ணுறீங்க? இப்போ இங்கே இது கேட்டுகிட்டே இருக்கும்போதும் மழை வர மாதிரி இருக்கு. நல்ல வேலை, இன்னைக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணார், கரெக்டாக நிறுத்திட்டா பரவாயில்ல, மழை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகலாம். பாருங்கோ, பாவிச்சுக்கிறீங்க இல்லையா? அப்புறம் நேற்றுக்கு வந்து கொஞ்சம் மழைக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணி நிற்கிறதுன்னு உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஞாபகம் வருது. என்ன அதெல்லாம் தர்ஷனம். இப்படி தான் இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தபடியிலும் கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணாவும் தோற்றம், அந்த நிலைக்கு வருவாங்க. இப்போ அர்ஜுனன் அந்த நிலைக்கு வர வச்சிட்டார் பகவான். குரு கூட சாஸ்திரம் கூட நம்மளை அப்படி ஒரு சத்சங்கத்திலோ அப்படிப்பட்ட சிறந்த உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வரும். அந்த 1 மணி நேரம் சத்சங்கம் பரவாயில்ல, அதே எவ்வளவோ பெருசு. அப்புறம் கொஞ்சம் திரும்பி இறங்குவோம், பரவாயில்ல, திரும்பி காத்தடிச்சுக்கிறோம், சார்ஜ் பண்ணிக்குவோம். அதனால பகவான் வந்து ஓகே என்னாரோ, திவ்யசிக்ஷை கொடுத்தாரு, நம்மளுக்கும் கொடுத்தாரு, நம்மளும் பார்த்தோம். பார்த்தது இப்போ ரீப்ளே பண்ணிக்கிறோம். இது முதல் டாப்பிக்கில் 2 சப் டாபிக்ஸ். அர்ஜுனன் பேசினது, ரிக்வெஸ்ட் பண்ணது, அப்புறம் பகவான் வந்து அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு திவ்யசிக்ஷை கொடுத்துட்டு காமிச்சு. அப்புறம் பகவானுடைய ஸ்வரூபம்
அந்த விஸ்வரூபம் பார்த்ததுக்கப்புறம் ரெண்டாவது படியில் அடுத்த டாபிக் வந்து 9வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகத்து வரைக்கும் சஞ்சயர் கன்வே பண்ணுறாரு, அர்ஜுனன் பேசலை. அது எப்படி சார் அர்ஜுனன் பேசாமல் சஞ்சயர் பேசுகிறாரு? சஞ்சயர் நேராக அப்போ சஞ்சயர் ஒரு வேளை பார்த்திருந்தா சஞ்சயர் பேசினார், ஏன் அர்ஜுனன் ஏன் பேசலை அப்படின்னு கேள்வி வந்தா, சஞ்சயர் வந்து அர்ஜுனுடைய மனசில் என்ன நடக்கிறது அனே மானசிகமாக தானே இது பார்க்கணும். அவனுடைய மனோபாவத்தில் அவன் பார்த்தது சஞ்சயர், அந்த சக்தி இருக்குது அதுக்கு. அடுத்தவங்களுடைய மனசில் என்ன போகிறதுன்னு படிக்கிற சக்தி கொடுத்தார் வியாசர். அதனால அர்ஜுனன் இதெல்லாம் பார்த்தான். ஆனால் இது வந்து சஞ்சயருக்கு தெரிஞ்சதுனால சஞ்சயர் கன்வே பண்ணுறார் 9லிருந்து அந்த 14வது ஸ்லோகம் வரைக்கும். அங்கே தான் நிறைய அநேக பாஹு, அநேக வக்ரம், அநேக நயனம், அநேக அத்புத தர்சனம், அப்படி பல பல திவ்ய மாலா ஆபரணம், எத்தனையோ சூரியர்கள் பிரகாசிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் பார்த்தது சஞ்சயர் வந்து கன்வே பண்ணுறாரு. சஞ்சயன்னா சமயக் ஜெயம். யாருக்கு நல்ல மனசு மேலேயும் இந்திரியங்கள் மேலேயும் அகங்கார மமகாரங்கள் ராகத்வேஷங்கள் மேலே ஜெயம் இருக்கின்றனதோ அவர் சஞ்சயன். இந்த பேர் அர்த்தம் சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அர்ஜுனனும் அதுக்கப்புறம் அர்ஜுனன் பேசுகிற அப்புறம் எங்கேருந்து 15வது ஸ்லோகத்திலிருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் இது தனி டாபிக்னு அப்படி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபார் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ அர்ஜுனனுடைய மனோபாவத்தில் ஆச்சரியம் ஏற்பட்டது. இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆச்சரியத்தில் இந்த விஸ்வரூபம் అనేది అబ్బా இப்படி இருக்குமா, இப்படியா அப்படியான்னு சொல்லி ஆச்சரியத்தினை వ్యక్తப்படுத்த அர்ஜுனனை அவன் வாயால ஸ்லோகங்கள் 15லிருந்து 22 வரைக்கும். இதுக்குள்ளே என்னன்னது நான் இப்போ சொல்லலை. அந்த விஸ்வரூபம் பார்த்தது இப்படி இருக்கே அப்படி இருக்கே ஆச்சரியமாக இருக்குன்றேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் விஸ்வரூபம் பற்றி தான் சொல்கிறது. லலிதா சஹஸ்ரநாமம் படித்த விஸ்வரூபம் பற்றி தான் சொல்கிறது. ருத்ரம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு படித்த விஸ்வரூபம் பற்றி தான் சொல்கிறது. இல்லை சிவ சஹஸ்ரநாமம் கூட இருக்கு. எல்லா கடவுளுக்கு சஹஸ்ரநாமம் இருக்கு, 1000 பேர் நாமங்கள். அதனால் அந்த விஸ்வரூபம் இந்த சக்தின்னு பற்றி சொன்னானும் விஷ்ணுவன் அங்கே சொன்னானும் இப்போ இங்கே அர்ஜுனன் ஹிருதயத்தில் ஏற்பட்ட பாவம் பார்த்தா கூட மொத்தம் ஆச்சரியம் தெரிவிக்கிறது. இந்த விஸ்வரூபம் ஆச்சரியம் நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னோம். வாழ்க்கையில் 5 புலங்கள்னால ஏற்படுற எல்லா அனுபவம், 5 தானே புலங்கள் இருக்கு. இந்த 5க்கு மீறி வேறு எதுவுமே இல்லை. 5 தான் தெரிஞ்சுக்கிறது. எப்படி தெரிஞ்சுக்கிட்டானு அது எல்லாமே கூட பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆச்சரியப்படணும். சின்னது அப்போவே சொல்லியிருக்க உதாரணம் மறுபடியும் சொல்கிறேன். இந்த சின்ன எறும்பு வீடு கட்டுறது, ஆண்ட் ஹில், ரிஃபைன் நல்ல மெலுசான மண் எடுத்துகிட்டு இப்போ மழை பெஞ்சதுன்னா உடனே அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மழை குறையுடனே வெயில் வரும்போது அப்படி அங்கங்கே வீடு அந்த மண் எடுத்து பாருங்க.
அது வைத்தியத்துக்கு கூட உபயோகப்படுத்துவாங்களாம். அவ்வளோ ரிஃபைன்டு என்ன மிஷின் வச்சு அது எவ்வளோ டைனியாக குட்டியாக இருக்குது. அது மூக்கு எங்கே கண் எங்கே தெரியல. ஆச்சரியப்படணும். அந்த பட்டாம்பூச்சி ரெக்கையோட கலர்ஸ் பார்த்து ஆச்சரியப்படணும். தேனி இப்போ வரைக்கும் புஷ்பத்தில் இருந்து அப்படியே நேராக தேன் எடுக்கிறதுக்கு சயின்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்கல. தேவையில்லை, அது பண்ண முடியாது. அது எப்படி என்ன வச்சிருக்கிறது அந்த வண்டு ஹனி, முக்கியமாக தேனி எப்படி புஷ்பத்துக்கு ஒன்றும் ஹானி பண்ணாமல் அந்த ஹனி எடுக்கிறது? எடுத்தது வேறு, அது இவ்வளவுதான் சைஸு. மேபி காட்டில் இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். அது ஒரு அழகான வீடு கட்டி அந்த வீட்டில் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, ஆஹா என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். சும்மா பாட்டில் ஹனி வாங்கிட்டு அப்படி மில்கில் போட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லை, இதெல்லாம் இப்படி லிஸ்ட்டு ஒன்று சொல்லிகிட்டே போனால் எல்லாமே சரி சார், இதெல்லாம் நல்லா இருக்கே நீங்கள். அப்புறம் ரோஸ் ஃப்ளவர்ஸ் ஏதோ அப்படி இல்லை, கார்டனு சீனரி என்ன, அது மட்டும் இல்லைப்பா. இங்கே இந்த விஸ்வரூப தரிசனம் இப்படி பார்த்துட்டே இருந்த ஆச்சரியமாக இருக்க, நம்மளும் கூட ஆச்சரியப்படுவோம். அப்படின்னா பகவானோட இந்த சிருஷ்டி பார்த்து ஆச்சரியப்படணும், ஆஹான்னு சொல்லணும், எல்லாத்தையும் பற்றி சொல்லணும். இப்படி குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் இல்லை, அப்படி குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு எப்ரிஷியேட் பண்ணி ஆச்சரியப்படுறது தான் அர்ஜுனனும் பண்ணி, எப்போ பகவான் அவரோட பயங்கரமான இன்னொரு பக்கம் ரூபம் காட்டிட்டாரோ அப்புறம் உடனே ஃப்ளாட் ஆயிட்டான். அடுத்த டாப்பிக்கில் அதுதான் 23வது ஸ்லோகத்திலிருந்து 34வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுடைய பயம், அப்புறம் அர்ஜுனனுடைய ஒரு கேள்வி கேட்டார், நீ யாரு நிஜமா, என்ன இந்த பயங்கரமான உக்ர ரூபம்? ஸோ 24லேருந்து 34 வரைக்கும் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட பயம், அர்ஜுனனு கேள்வி கேட்டான், அதுக்கு பகவான் பதிலும் கொடுத்தார். ரொம்ப இம்பார்ட்டண்ட் போர்ஷன் அது. அதில் சில பாயிண்ட்ஸ் இப்படி கவனிச்சுக்கிறோம். ஸோ இப்போது பகவானுடைய சிருஷ்டி அழகு பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். இது அழகாக இருக்க, இது அழகாக இல்லை అనేది இல்லவே இல்லை. இது அந்தந்த மனசு அந்தந்த மனுஷனுடைய பாவனையில் தான் திருப்பி இந்த லைக்கிங் அண்ட் டிஸ்லைக்கிங் அண்ட் ராகம் துவேஷம், இது அழகாக இருக்குது அது அழகாக இல்லைன்னு. அப்படி பார்த்திங்கன்னா லோகத்தில் அப்படி இல்லை. எல்லாம் நமக்கு தோணும், ஐயா இது இப்போ அவங்களுக்கு பிடிச்சது என்ன இருக்குது அதில், அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறோம் நம்ம. ஆனால் அவங்களை விரும்பி விரும்பி வாங்கிட்டு போகிறான். அந்த லைலா மஜ்னு கதை அப்படி தான். மஜ்னுன்னு திட்டார் அவர் அப்பா, என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு, அவ்வளோ குருப்பியாக இருக்கு, அது நீ போய் அதுக்காக இப்படி உயிர் விடுற மாதிரி நீ ஆயிட்டான்னா என்ன சொன்னான்னு தெரியுமா மஜ்னு? அப்பா லைலாவுடைய அழகு பார்க்கணுமன்னா உனக்கு இந்த மஜ்னு கண் இருக்கணும். என்ன பேச? அதனால இந்த கண்கள் இதெல்லாம் சும்மா நம்ம உருவாக்கினது தான். கண்கள்னு போய் கேளுங்கோ, அது கண்ணுக்கு பார்ப்போம், எந்த கலருக்கு ரூபத்துக்கு அது ஒட்டுக்கவே இல்லை. கண்ணு சொல்லவே இல்லை எனக்கு ரோஸ் கலரு, பிங்க் கலரு, க்ரீன் கலர் பிடிக்குமனு கண்ணு சொல்லுமா? கண் அப்படி எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொன்னால், சப்போஸ் எனக்கு ரோஸ் கலர் பிடிக்குமன்னா அதுக்கப்புறம் முன்னாடி ப்ளூ கலர் வரும்போது கண் அந்த கலர்னு தெரிவிக்காமல் நான் காட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். சொல்கிறதா?
இப்படி கவனிச்சா ஆக்சுவலாக எந்த கலர்ஸுக்கு ஃபார்ம்ஸுக்கு சப்தத்துக்கு நம்ம இந்திரங்கள் எதுக்குமே ஒட்டுக்கலை. அப்புறம் சரி மனசு ஏதாவது ஒட்டிக்கிச்சான்னு கவனித்து பார்த்தா சும்மா மேலோட்டம் அப்படி தோணும். ஆமாம் சார் என் மனசு ரொம்ப ஒட்டிக்கிச்சு சார். ஆமாம் அப்படியா? யோசிச்சுப்பார், எத்தனை வாட்டி எத்தனை விஷயங்களுக்கு ஒட்டிருக்கு, அப்புறம் எத்தனை வாட்டி அத்தனை விஷயங்களிலிருந்து விட்டுட்டு ஓடி போனவன் யோசிச்சது விட்டியாச்சு. சின்ன வயசுலேருந்து கணக்கு பண்ணுங்க. சின்ன வயசில் இருக்கும்போது பையனன்னா அவனுக்கு பாலு, மார்பிள்ஸு, சைக்கிளு இதெல்லாம் பிடிக்கும். கேர்ள்ஸுக்குன்னா அப்புறம் தள்ள வச்சுக்கிறது, காதில் வச்சுக்கிறது இதெல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தவுடனே என்ன ஆகிட்டான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான், வேறு என்னமோ பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் பெரிய பெரிய டால்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டான். அப்புறம் விளையாட்டுலையே இருக்க டால்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் இந்த உயிர் இல்லாத டால்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு உயிர் இருக்கிற டால்னு பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேணும்னா அப்புறம் அண்ணா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்து அதுக்கப்புறம் ஹனி 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 பொடி சனி எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, எத்தனை வாட்டி மனசில் தோன்றது, சொல்லலை அப்படின்னு என்ன புரியுறது? இன்னும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன காரணம்னு கேட்காதுங்க, ஆகிறதா இல்லையா? அப்போ மனசு நிஜமாக எதுக்குமே ஒட்டுக்கலைங்க. சுவாமிஜி அதான் சொல்கிறார், அட்டாச்மெண்ட் இஸ் an illusion. நீ சும்மா நினச்சிக்கிற அப்படி அந்தந்த டைமுக்கு அதை நினச்சிக்கிட்டு அது பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் காலம் தள்ளுற தவிர நீ சிந்திச்சது கிடையாது, யோசிச்சது கிடையாது, புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. இப்போ சத்சங்கத்தில் சொன்னதுனால இப்போ புரியுறது சார், இப்போ புரியுது. இப்போது அப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை. அதனால தான் இங்கே நல்லது கெட்டதுன்னு இது இல்லவே இல்லை. கெட்டது எப்படி இருக்க முடியும் எல்லா பகவானன்னு சொல்லும் போது, ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் த ஹையர் ஸ்டாண்ட் பாயிண்ட்டை. ரொம்ப அட் த லோயர் லெவலில் திங்க் பண்ணால் புரியாது இந்த பாயிண்ட்டு. அப்படி என்ன சார் தர்மசாஸ்திரம் நீங்களே நிறைய வாட்டி அப்படி பண்ணுறது நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்களே சொல்லுவோம் பிகினிங்கில். இப்போ எங்கே இருக்கிறோம்? விஸ்வரூபம் பராபக்தின்னு படிக்க போகிறோம் அடுத்த சாப்டரு. நல்லா இப்போ மெச்சூரிட்டி வந்ததே, இப்போது எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னும் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்க போகிறோமா? இல்லையே. அதனால் இங்கே அர்ஜுனனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஓகே பகவானுடைய சிருஷ்டி பற்றி எல்லாரும் எப்ரிஷியேட் பண்ணுறோம். அப்புறம் நல்லா வச்சுருக்காரு, நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நான் நிறைய வருஷம் நல்லா அழகாகவே எங்கே அப்படி இருந்தேன், மெயின்டைன் பண்ணார். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துன்னு எப்ரிஷியேட் பண்ணுறோம், ஏற்றுக்கிறோம். டிசல்யூஷன், மரணம், க்ஷீணம், மூப்பு, வியாதி, மரணம், இது மட்டும் ஏற்றுக்க மாட்டோம். ஏற்றுக்க மாட்டோம்னா பயம் சொல்லாதுங்க சார், சாயங்காலம் சமயம் வேறு. இதுதான் ப்ராப்ளம் அர்ஜுனனுக்கு. இங்கே இது அர்ஜுனனுக்கு ப்ராப்ளம் இல்லை, எல்லா மனிதனுக்கு இந்த ஞானம் அறியாத உனக்கு எல்லாருக்கும். அதனால் எப்ரிஷியேட் மரணத்தனு கூட. ஒருவேளை உன் மனசில் அப்படி படிய வாசனத்தினால் இது கட்டுதாக இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா கூட எந்த பேத பாவம் இல்லாமல் சர்வத்திர சமதர்ஷனா வந்தால் நீ நிஜமான பக்தன், நீ ஞானி மகாத்மா. அதனால் எதுவுமே கூட திரஸ்காரம் பண்ணக்கூடாது. அதனால் நேச்சுரலாக சரீரத்துக்கு என்ன வருமோ அது பிராரப்தம்னு சொல்லி ஏதாவது சொல்லுங்கோ. இதெல்லாம் சப்ளை பண்ணி நம்ம கொடுக்கறது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுற ஈஸ்வரன் இருக்கான். அதனால் எல்லாமே ஈஸ்வரனுடைய ஆக்ஞை, எல்லாமே.
நிறைய வருஷம் நல்லா இருக்க குடும்பஸ்தனாக எல்லாம் இருந்தார். குட். ஈஸ்வரனுடைய ஆக்ஞை, ஈஸ்வரனுடைய ஆக்ஞை, ஆர்டர். அது ஈஸ்வரனுடைய ஆர்டர்னு என்ன? த லா ஆஃப் கர்மா, த லா ஆஃப் தர்மா, ரெண்டு. லா ஆஃப் கர்மானி அவர் நம்ம கையில் வச்சு அது சப்ளை பண்ணுறது மட்டும் அவர் வச்சுக்கிட்டார். அண்ட் லா ஆஃப் தர்மா வந்து அவராகவே இருக்கார். த லா ஆஃப் தர்மா இஸ் the dharma is the embodiment of the Lord itself. அதனால தான் ராமர் பற்றி சொல்லும் போது ராமா இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் தி தர்மா. ராமோ தர்மவான் விக்கிரக, ராமோ விக்கிரகவான் தர்ம. ராமன்னா தர்மம், அவ்வளோதான். அதனால் எல்லாத்தையும் பகவானோட ஆர்டர். இப்போது வியாதி வருதே, ஈஸ்வர ஆர்டர். மூப்பு வருது, ஈஸ்வராஸ் ஆர்டர். பகவான் இன்னைக்கு கேட்டால் இந்த உடம்பு கொடு, டைம் ஆயிடுச்சுன்னா வித் தேங்க்ஸ் லெட்டர் அப்படி கொடுக்கணும். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருந்தால் நம்ம பக்தி என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம், ஞானம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது இல்லாதனால தான் இந்த பயம் அనే விஷயம் வரும். அதனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கோ, எதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாது. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே போனால் வாழ்க்கையில் முடிவே இருக்காது. இப்போ கம்ப்ளைண்ட் இல்லாத வஸ்து மனிதன் மேலே நாளைக்கு கம்ப்ளைண்ட்டு வரும். ஏன்னா அங்கே என்னமோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சு, ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றம் பார்த்து நீ வந்து டிஸ்டர்ப் ஆகி நீ உனக்கு இன்னைக்கு அது வந்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற. அதனால் ஸ்டாப் கம்ப்ளைனிங். எப்படி இருக்கோ அப்படி ஏற்றுக்கோ, அக்செப்ட் பண்ணு. அந்த அக்செப்டன்ஸ் புத்தி இல்லைன்னா இப்படிப்பட்ட பயம் வரும். வாழ்க்கையில் பயம் என்னது? பயம் என்ன இன்னொரு விதமாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு எனக்கு ஒன்றும் பயம் தோணலை சார், நீங்கள் தான் அடிக்கடிக்கு என்னமோ பயம் பயம்ன்றீங்க. கோபம், ரியாக்டிங் லைஃப், பொறாமை, இது எல்லாமே கூட அடிப்படையாக பயம்தான். இன்னொரு ஃபார்மில் இன்னொரு ரூபத்தில் முகம் காட்டு அது வியக்தமாகிறது. அதனால் காமத்துக்கு, குரோதத்துக்கு, லோபத்துக்கு, இந்த பயத்துக்கு ரியாக்ஷனுக்கு வித்தியாசம் இல்லை. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். In action there is no sin, but there is nothing but the sin in the reaction. ரியாக்ட் பண்ணுறதுல சின், அதுதான் பாப்பம். அப்போ என்ன ஆகிடுவேன்? ரியாக்ட் பண்ணும்போதும் தப்பு பண்ணுவேன், பேசாதது பேசுவேன், பேசக்கூடாதது பேசுவேன், செய்யக்கூடாதது செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். அப்போ அதெல்லாம் அதர்மமாகி பாப்பமாகி உனக்கு தான் வந்து சுட்டிக்கும், வேறு எங்கே போகாதில்லை. ஸோ அதனால் இங்கே 23 34 ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயம். அதனால தான் இந்த விஷயத்தினை பகவானும் 2வது அத்தியாயத்திலிருந்து அங்கங்கே நடுவில் பல வாட்டே சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோ. லாபம் எவ்வளவு கடவுளுடைய அனுகிரகமான ஆர்டர்ன்னும், நஷ்டம் கூட அப்படிதான். லாபம் துவந்தங்கள் எல்லாத்தையும், வியாதி மரணம் எல்லாத்தையும் சமமாக ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டு அந்த பாவனை இருந்தாதான் அந்த வயசானதுக்கப்புறம் சரீரத்துக்கு வர பல வகையான கஷ்டங்கள், ஓகே, வியாதி வர வேண்டியது மூப்பே கஷ்டம்தான். அதுக்கப்புறம் மரணம் అనేది அதோட சிந்தனை, அது பயம். அதனால தான் பக்தனும் இந்த ஞானம் இருக்கிறவன் வந்து பக்தி பாவத்தில் சொல்லும் போதும் சொல்லியிருக்கேன், இப்படி பிரார்த்தனை பண்ணி பகவான் கேட்ட அதி பீஷண கட்டுபாஷண யம கிங்கர பட்டலி கிருததாடன பரிபீடன மரணாகம சமயே. பக்தன் சொல்கிறான், ஓ பகவானே, அந்த மரண ஆகம சமயத்தில் என்ன ஆச்சுன்னா அதிபீஷணமான இது வந்து யமகிங்கர பட்டலி. யமகிங்கரர்கள்னு யாராவது பார்த்தோமா? ஒரு பாகவதத்தில் அந்த
அஜாமில கதையில தான் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் வேறு யாரும் நம்ம வீட்டில் இறந்து போகிற வந்து இதோ யமபட்டர்கள் வந்தாங்க நான் பார்க்குறேன்னு சொல்கிறதில்ல. டெலிரியத்தில் அந்த ஏதோ பயந்து கனவுல மாதிரி சில பேர் ஏதேதோ பேசலாம். ஏன்னா அந்த கண்ட்ரோல் இல்லை போயிடும், ஸ்பீச் கண்ட்ரோல், மைண்டு கோஆர்டினேஷன் எல்லாம் போய். பட் அப்படி யாரும் பார்க்கல. என்ன அர்த்தம்னா சரி யமக்குங்கிற இங்கே வர்ணனை வந்து அவங்க வந்து அதிபீஷண ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. யார் இந்த சரீரத்துக்கு வந்த அந்த வியாதிகள் தான் யமபட்டர்கள். எத்தனை பிரச்சனை வரும் மூப்பு வர வர, அதெல்லாம் அதிபீஷணம். சரி இதெல்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப படுத்துறது, ரொம்ப ரொம்ப உடம்பு படுத்தும். அதனால தான் உடம்புக்கு அப்படிப்பட்ட சில அதை லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சி போய் லிமிட்டேஷன்ஸ் ஆகும்போது ஒரு எல்லை அதுக்குள்ளேயே இந்த ஞானத்தை அடைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சாத்தியப்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனசுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. உடம்பு அவ்வளவு நம்மளை ஞாபகப்படுத்திட்டு அந்த உடம்பு நான் இருக்கேன் இங்கே பாரு, நான் இருக்கீங்க பாரு, நான் பாரு என்ன பாருன்னு அப்படியே என்ன பார்க்கறதுக்கு எல்லாம் பல கஷ்டங்களோட பல வியாதிகளோட பல வகை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சரி இப்படி இதெல்லாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்கோ, கட்டுபாஷண. எவ்வளவு குடும்பம், எவ்வளவு சொந்தம் பந்தம் குழந்தைகள் எல்லாருன்னா கூட யாரும் ரொம்ப வயசாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப அதுக்கு மேலே கவனிக்க முடியாது. அவங்களுக்கு பொறுமை போயிடும். அது வேறு. கட்டுபாஷண, கொஞ்சம் கைத்து போடுவியா அப்பா, கொஞ்சம் இங்கே பாரு கைத்து போடேன், சாவி எங்கே வச்சிருக்கேன் ஒடுங்க. அப்போவே சொன்னோம் இப்படியெல்லாம் சுகர் வந்து இருக்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு திட்டி இப்படின்னு திட்டி அவங்கள திட்டி என்னால் கத்தி கூப்பிட முடியல. யாரும் கிட்ட வர மாட்டுறாங்க. பேசுறதுக்கு கூட சக்தி இல்லாமல் இருப்பா நல்லா ஆயிடும். கட்டுபாஷண அதிபீஷண கட்டுபாஷண யமக்கி. இவங்களது யமக்கிங்கிறவர்கள் நம்ம பக்கத்தில் எல்லாரும் எப்போ போவான், எவ்வளோ ப்ராப்பர்ட்டி எங்கே வச்சிருக்கான், எப்படி. சும்மா சொல்லலை. இனிமேல் இவர் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போகிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற மகள் மகன் இவங்க எல்லாருக்குள்ள டாக்டர்ல சன்னா மனசுக்குள்ளே என்ன ஓடுமன்னா எங்கெங்கே என்னென்ன இருக்கேன்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆமாம். ஏன்னா ஐயோ போனது எப்படி போகிறாரு, அதெல்லாம் நமக்கு வர வேண்டியது வர வேண்டாமா? எங்கெங்கே பிரேம அன்பு எதுவுமே இல்லை. மாயா சுத்தம் சுத்தமாக இல்லை. அப்படிதான் லோகத்தோட தீர் அப்படிதான் இருக்கு. அதனால நான் என்ன கேட்குறேன் பகவானே, உமயாசக மம சேதசி யமசாசன நிவசன். யமன்னே சாசிக்கக்கூடியா அப்படின்னா அமிர்த வஸ்துவான ஓ பகவானே சிவபெருமானே சிவபக்தர் இவர். பகவானே யமன்னே சாசிக்கக்கூடிய அப்படின்னா மரணத்தினே எனக்கு மரணமே இல்லாதனே சிவன் அனே வஸ்து அனே நீ தெரிவிக்கிற சக்தி இருக்கிற நீ என் மனசில் அந்த உமா சகாயம் உமாதேவி பார்வதி கூட அம்பாள் கூட என் ஹிருதயத்தில் நிலு இரு இரு இரு. அதனால சரீரம் கொடுக்குற கஷ்டத்தை நீ நினச்சிக்காமே வெளியில் இவங்களுக்கு கொடுக்குற கஷ்டத்தினையும் அதுக்கு கேர் பண்ணாமல் நினச்சிக்காதன்னா கேர் பண்ணாமல் பகவன் நாமம் வாய் சொல்ல முடிஞ்ச ஹிருதயத்தில் தாட் பகவன் ஸ்மரண என்ன இஷ்ட தெய்வம் யாரோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சு வாங்குறது கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எல்லாம் டியூப்பு போட்டிருக்காங்க, வென்டிலேட்டரை வச்சுருக்காங்க. இன்னும் மனசை நேதி வேலை பண்ணுறது அண்ணா உமயாசக மம சேதசி யமசா. யமன் சாசிக்கிற பகவானை யமசாச நிவசன் நீ நில.
ஹர சங்கர சிவசங்கர ஹரமே மம துரிதம். ஹரமே ஹர துரிதம். என்னுடைய இந்த பிராரப்தம் பாபம் இதெல்லாத்தையும் நீக்கிட்டு எதுவுமே அதுலேருந்து காப்பாற்று. என்னுடைய நிலை பாரு, துரிதம் நிலை அப்படின்னு. இது எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த అర్జునனுக்கு స్థితి வேறு, நீங்கள் எங்கே சார் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு. பயம் అనేది விஷயம் எங்கே எப்படி வருதுன்னு இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் இப்போது அப்படி இருக்கணும்னா என்ன மெயின் கருத்துன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி தர்மம் தான் பகவானுடைய இன்னொரு ரூபம். அதனால் தர்மம் நம்முடைய வாழ்க்கையுடைய கர்மத்தை கவர்ன் பண்ணணும். அதுதான் பாயிண்ட். த தர்மா ஷுட் கவர்ன் அவர் கர்மா. அப்போது வாழ்க்கை பிரயோஜனகரமாக சாந்தமாக நிம்மதியாக அந்த சரீரத்தை விட்டுட்டு ஞானத்தோடு முக்தி அடைஞ்சு போயிடலாம். அதனால் காலத்துக்கே வணங்கு, எதிர்நீச்சல் பண்ணாது காலத்துக்கு. அதே மாதிரி தர்மத்துக்கும் தலை குனிஞ்சு அடங்கிடும். இது ரெண்டு வேணும் மனுஷனுக்கு. சரி, அடுத்தது இந்த டாபிக் 23 34 வரைக்கும். அதுக்கப்புறம் 5வது டாபிக் என்ன கணக்கில் 36 46 வரைக்கும் அர்ஜுனனுடைய பிரார்த்தனை, அர்ஜுனனுக்குள்ள பக்தி. இப்போ அதுக்கு தான் நான் பக்தி விஷயம் பேசியிருக்கேன். இப்போது இது திடீர்னு வராதப்போ பக்தி உருவாயிடுச்சு. அப்படின்னு அர்த்தம், ஹெல்ப்லெஸ் கண்டிஷன் இருக்கும்போது, பயம் இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் அப் ஆகும்போதும் பக்தி, சரண்டர். பக்தின்னா டோட்டல் சரண்டர். எல்லாம் பகவான் தான், ஈஸ்வரன் தான், நானும் என்னோடதானே இது இல்லை. என்ன ஏதோ அவர் கேர்டேக்கராக என்ன பார்த்து சொன்ன மாதிரி என்னோடய குடும்பம், என்னோடய குழந்தைகள் எல்லாம் அவருக்காக செய்கிறே. அவர் கொடுத்தது தான் இவங்க எல்லாரும், அவருடைய சொத்து. அப்போ அங்கே எதுக்கு இதுன்னா, முந்தாவது பாயிண்ட் கனெக்ஷன் பண்ணுற பாருங்க. என்னுடைய டியூட்டி பண்ண வேண்டாமா சார்? நீங்கள் ரொம்ப வேதாந்தம் பற்று வச்சுக்காது, அப்படி வச்சுக்காதுன்றேன். ஆமாம், மண்ணாங்கட்டி டியூட்டின்னு சொல்லிட்டு வாழ்க்கை கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆனாலும் கூட ரிட்டையர் ஆக மாட்டான். டியூட்டி பண்ணுவான். என்னது? பார்ட் டைமு, சைட் பிஸ்னஸ்ஸு. எவ்வளோ நாளைக்கு டியூட்டி அந்த என்ன தெரியுமா? இந்த தர்மத்தை பகவானுக்கு செய்கிறேன்னு பண்ணணும். ஆனால் பகவான் என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்காக, குடும்பத்துக்காக பண்ண இந்த டியூட்டிஸ் எல்லாம் போதும். பூர்ணமாக அவனுடைய மனசனை என்ன மேலே திருப்பு. லோகத்தில் இருக்கிற கடைசி ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அன்றைக்கி கொஞ்சம் வேகமாக பேசி முடிச்சிட்டோம். இன்றைக்கி திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் லாஸ்ட்டு ஸ்லோகா. ஸோ அதனால் அர்ஜுனனுடைய பக்தி, அப்புறம் அந்த பக்தினால் பிரார்த்தனை பண்ணுறான். அந்த பயத்தில் ஞாபகம் இருக்கா? உனக்கு நமஸ்காரம் பாபா, நமஸ்காரம், இந்த பக்கம் நமஸ்காரம், மேலே நமஸ்காரம், கீழே நமஸ்காரம், எல்லா பக்கம் நமஸ்காரம். என்னால் தாங்க முடியலப்பா, பயமாக இருக்கேன். அப்படி தானே? அன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாவது கோயிலுக்கு போன அப்புறம் அப்படி இப்படின்னு 10 வாட்டி அப்படி அடிச்சு இப்படி பண்ணி எத்தனையோ வாட்டி பண்ணி. எதுக்கு? அது இல்லைன்னா பயம் நிறைய இருக்கும்போது நிறைய நமஸ்காரம் பண்ணும். ஆனால் உடம்பு ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா? அதனால நமஸ்காரம் பண்ணுறதுன்னா பரவாயில்ல. பகவான் எது கேட்டு நமஸ்காரம் பண்ணல, பயந்து நமஸ்காரம் பண்ணல. கைகள் இருக்க வேறு யாருக்கு நமஸ்காரம் பண்ண முடியும்? பார்த்தது எல்லாத்துக்கும் நமஸ்காரம், எல்லோருக்கும் நமஸ்காரம், எல்லாத்துக்கும் நமஸ்காரம். அந்த அகங்காரம் எப்பவுமே அடங்கி, அகங்காரம் இல்லாமல் இருக்கட்டுமே. சரண்டர் பாவனை வரும். நமஸ்காரம். ஸோ பழைய நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் திரும்பி பிரார்த்தனை செஞ்சு பக்தியோடு ரிக்வெஸ்ட் பண்ணி, நீ நார்மல் ரூபத்துக்கு வா. ஓகே,
சதுர்புஜ அந்த விஷ்ணு மாதிரி காட்டினா போதும். இவ்வளவு பெரிய மேக்னிஃபிசன்ட் ஷோ வேண்டாம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்த பரவாயில்ல, நீ இத்தனை கோரமானதெல்லாம் காட்டிட்டு அப்படின்னு பயந்துட்டான் பகவான். சரி, நீ இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி உன்னோட மமக்காரம் அகங்காரம் வச்சுக்கோ, நான் அந்த திவ்ய சக்ஷுனை திருப்பி வாங்கிக்கிறேன், நீ பழையபடி மாதிரி இரு. அன்றைக்கி சொன்ன இல்லை. அதுக்கப்புறம் அர்ஜுனர் பழையபடி மாதிரி தான் இருக்கான். பழையபடி மாதிரின்னா ரொம்ப மோசமான ஆள் இல்லை. இவங்களை எல்லாரும் கவனிச்சுக்கணும். ரொம்ப தர்மம் நல்லவங்க, பாண்டவர்கள் எல்லாம் இருக்குல்ல. என்ன காட்டுறது இது? நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நான் ரொம்ப தர்மம் பண்ணுறேன் சார், தானம். அதுதானே சொன்னார். ந யக்னஹி ந தானைஹி ந கிரியாபிஹி ந யஜனஹின்னு பகவானே சொன்னார்ல. 2 வாட்டி சொன்னார். அர்ஜுனனுக்கு அந்த பயத்தில் இருக்கும்போது ஒரு வாட்டி சொன்னார். நான் பயத்தில் சொல்லியிருக்கேன், அவன் கேட்டானோ இல்லையோ ஒடுங்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னார். ந யக்னஹி ந தானைஹி அன்னு அர்த்தம் இதுதான். நிறைய பேர் லோகத்தில் நானும் சாயங்காலம் கண்டிப்பாக கோவிலுக்கு போவேன், போயிட்டு அப்படி பகவானுக்கு நமஸ்காரம் குளிப்பேன், கரெக்டாக கோவிலுக்கு போவேன். அவங்க நினச்சிக்கிறாங்க நான் ரொம்ப நல்லவன். அப்புறம் யாருக்கிட்ட எதுவுமே வம்பு வச்சுக்க மாட்டேன். ஆமாம், ஓ இதெல்லாம் நல்லது தான். எதுக்கு இந்த நல்லா இருக்கிறதெல்லாம் என்ன செய்ய போகிற இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்? நீ நிஜமாக நல்லவனாக இருந்தா, உன் மனசு சுத்தமாக இருந்தா, உனக்கு அப்புறம் மனசு சத்தியம் என்னான்னு தெரிஞ்சுக்கணவனே, இந்த லோகத்தோட நிஜம் என்னான்னு தெரிஞ்சுக்கணவனே, அசல் நான் நிஜமாக யாருன்னு தெரிஞ்சுக்கணவனே உனக்கு கேள்வி வரணும். வந்தால் நீ செஞ்ச நல்ல காரியம் எல்லாம் விரதமு, தீர்த்த யாத்திரை, பூஜா புனஸ்காரம், வருஷ பருப்பு, உகாதி, விஷு எல்லாம் நாளை செஞ்சுட்டே வரும். நீ கேவலம் தர்மாத்மாவாக இருந்ததுனால நீ முக்தி அடைய முடியாது, புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி ஒருவேளை நீ நிறைய ஜன்மங்கள் இப்படி நான் தர்மாத்மா, நான் நல்லா அது பண்ணேன், இது பண்ணேன், தானம் பண்ணேன், நல்ல நல்ல காரியங்கள் பண்ண, விரதங்கள் பண்ணேன்னா நீ அது எல்லாத்துடைய பலம் நிஜமாக உனக்கு பலிச்சிருந்தா, ஈஸ்வரன் அனுகிரகம் ஏற்பட்டிருந்தா, வேதாந்த கிளாஸுக்கு போய் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அனுகிரகம் ஏற்படும். அது எல்லாத்தோட பலம் இதுதான். இனிமேல் இங்கே எனக்கு அது எல்லாத்தையும் கூட சம்பந்தம் இல்லைன்னா அப்போ அதர்மமாக இருப்பேன்னு இல்லை, எனியோ தர்மமாக தான் இருப்பேன். தர்மமாக இருந்து தர்மம் அர்த்தம் காமம் எதுக்குன்னு மோட்சத்துக்கு தானே. அந்த மோட்சம் எங்கே எப்படி வரும்? மோட்ச சாஸ்திரம் படித்தா தானே. மோட்ச சாஸ்திரம் சொல்கிற குரு கிடைக்கணுமே, நான் போகணுமே. அதனால நிறைய பேருக்கு இந்த பாவனை இருக்கும், ஐ ஆம் வெரி குட் பர்சன் அண்ட் ஐ ஆம் காட் ஃபியர்டு பர்சன். என்ன அதெல்லாம் சரி, என்ன பிரயோஜனம்? மனுஷ ஜன்மம் எதுக்குன்னு உனக்கு புரிஞ்சுதா? மனுஷ சரீரம் எதுக்குன்னு தெரிஞ்சுதா? 4வது புருஷார்த்த மோட்சம்னு சொல்லியிருக்காரு இல்லை? பகவான் சொன்ன சில வாக்குகள் கேட்டிங்களா? மேலோட்டமாக நல்லவன் சொல்கிற உள்ள ராகத்வேஷங்கள் எல்லாம் போயிடுச்சா? கர்ம நிறைய பண்ண உள்ள அகங்காரம் மமக்காரம் ஜாஸ்தி ஆகும். கவனிச்சு பாருங்க. நான் நிறைய பூஜை பண்ணுறேன்னு ஒரு அகங்காரம், நான் நிறைய விரதம் பண்ணுறேன் அது அகங்காரம் உருவாக்கும், நான் நிறைய தானம் பண்ணுறேன், நிறைய டொனேஷன் கொடுத்தா அது அகங்காரம் உருவாக்கும். எந்த கர்ம தார்மிக கர்ம கூட மனுஷனில் அகங்காரத்தினை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுதானே பார்க்குறேன் எல்லா இடத்துல. எங்கிட்ட பேர் ஏதுங்கோ, கொடுத்தது 100 ரூபாய், பேர் ஏதுங்க, பேப்பரில் போடுங்க, ஃபோட்டோ எடுங்க. ஏன் ஆசைக்கிறதெல்லாம்? அப்படி அதெல்லாம் பண்ணி உன்னோட மனசு சுத்தம் பண்ணிக்கிறதுன்னு உனக்கு தெரியல.
மனசை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணுறதுன்னா ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு பண்ணணும். எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. இதெல்லாம் புரியாமல் என்ன கேட்கலன்னு எப்படி தான் புரிய போகிறது? ஸோ அதனால் பகவான்கிட்ட பிரார்த்திச்சிட்டான், ரிக்வெஸ்ட் பண்ணான். அடுத்த டாபிக் வந்து 47லேருந்து 49 ஸ்லோகங்கள் 3த்துக்குள்ளே பகவான் பேசுகிறாரு, கருணை காட்டிட்டாரு, அனுகிரகம் பண்ணார். நீ கேட்ட மாதிரியே விரும்புகிற மாதிரியே நான் திரும்பி நார்மல் கிருஷ்ணனாவே இங்கே உனக்கு தரிசனம் கொடுக்குறேன். ஓகே, அதனால் பயப்படாது, ரிலாக்ஸ் அன்னார். அப்புறம் காட்டின உடனே அடுத்த அர்ஜுனன் ரிலாக்ஸ் ஆகிட்டான். பகவானே என்னோடய பயமெல்லாம் போச்சு, நான் என்னுடைய நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டான்னா. கடைசி 52லேருந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஸ்வரூபத்தினை பார்க்கறதுக்கு, விஸ்வமே கடவுளோட ரூபமானி புரிஞ்சுக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு என்ன பார்க்கறது கூட இருக்கே, நம்ம பார்க்குறோம் இல்லையா? புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு. ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண மாட்டேன். ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் பார்க்கறது. சார் நான் விஸ்வரூப திருஷ்டியோட பார்க்குறான்னு இல்லைன்னு எப்படி யாருக்கு தெரியும் சார்? யாருக்கு தெரிய வேண்டாம், உனக்கு தெரியணும். எனக்கு தெரியுமன்னு எனக்கு எப்படி தான் சார் தெரியுமன்னா, உனக்குள்ள ராகத்வேஷங்கள் வராமல் இருக்கா? நீ தான் செக் பண்ணிக்கணும். ராகத்வேஷங்கள் செக் பண்ணுறதுக்கு எங்கே பிபி ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி, டாக்டர் சுகருக்கு டெஸ்ட் மாதிரி எங்கேயுமே கிடையாது எதுவுமே. நீ பேசுகிற பேச்சு, நீ நடத்துகிற நட எல்லாம் காட்டும். உனக்கு முதல்ல உன் மனசில் தெரியும், நீ சாந்தமாக இருக்கியா, நிம்மதியாக இருக்கியா. அதனால் பகவான் வந்து இங்கே இந்த விஸ்வரூபத்தினை பார்க்கறதுக்கு, புரிஞ்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு வேண்டிய அந்த ஞான சக்ஷு, நல்ல கவனம் பாயிண்ட்டு. கடைசியில் பகவான் கண்ட்ரோல் பண்ணது இது 5-6 சொல்லி இதனால் வராது அதனால் வராதுன்னாரு. பொதுவாக நம்ம எல்லாம் என்ன மதபரமாக ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைல் தர்மம்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டார். தபம், தானம், யக்ஞம், யாகம், வித கர்மங்கள், தீர்த்த எல்லாத்தையும் நெகேட் பண்ண. அப்போ எல்லாம் நெகேட் பண்ண அப்புறம் எப்படி வரும்? பகவான் வந்து பக்தினால் வருவனே ஒரு வேர்டு காயின் பண்ணுறாரு, பக்தியா. அந்த 52வது ஸ்லோகம் பக்தியா. பாருங்க, அந்த நாகம் வேதகி அதெல்லாம் மறுபடியும் சொன்னதுக்கு பிறகுதான் 54, 55 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸோ 54ல் பகவான் வந்து அந்த வேர்டு காயின் பண்ணுறாரு, பக்தியா து அனன்ய. அனன்ய நிஜமாக சொல்லணுமன்னா அர்ஜுனா, நான் அதெல்லாம் நெகேட் பண்ணிட்டேன், அப்போது எதுவுமே இல்லை நினச்சிக்காது. பக்தினால் மட்டும் ஷக்கியா சாதிக்கலாம். என்ன சாதிக்கலாம்? ஆத்ம ஞானத்தின் சாதிக்கலாம். இல்லை இன்னும் ஆத்ம ஞான விஷயம் வரைக்கும் வரல. இந்த லோகத்தில் நீ வந்து என்னுடைய ரூபந்தான், என்னோட விஸ்வம் இஸ் மை ரூபம்னு நீ பார்த்துக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னால் உனக்கு ஞான சக்ஷு வேணும், திவ்ய சக்ஷுன்னான்னு. அது எப்படி வரும்னா பக்தினால் வருமன்னா. அது என்ன சார் புதுசு? பக்தி எங்களுக்கு இருக்கேன். அடுத்த சாப்டர் படிக்கும்போது தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம் பக்தியில். எல்லாரும் நினச்சிக்கிறோம் நான் பக்தன்தான். எல்லா பண்டிகை நல்லா கொண்டாடுவோம், நவராத்திரி அது இது எல்லாம், மார்கழி வந்தால் நல்லா கோலம் போடுவோம், எல்லாம் செய்வோம், அதெல்லாம் பண்ணி நான் பக்தன் நினச்சிக்கிறோம் எல்லாரும். இந்த 12வது அத்தியாயம் பகவான் சொல்ல போகிறது அடுத்த வாரம் கேட்கும்போது தான் நமக்கு தெரியும் பக்தன் என்னன்னு.
அதனால் பக்தி என்ன ஏதோ சிம்பிள் நார்மல் வேர்டு தானே எப்போ சொல்கிறது தானே நினச்சிக்காதுங்கோ. அதனால தான் நானும் ஸ்பெஷலாக அதை பற்றி பேச போகிறேன். அடுத்த அத்தியாயத்தில் 20 ஸ்லோகங்கள். ஸோ பக்தியாது மட்டும்தான் சக்கியம். அதனால் இந்த பக்தி என்ன டவுட் வரக்கூடாதுன்னு 2-3 வேர்ட்ஸ் காயின் பண்ணுறார் பகவான். அந்த பக்தி மூலமாக விஸ்வரூபத்தில் இருக்கிற எண்ணம் ஞாத்தும் தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. தியரிட்டிக்கலாக நல்லா தான் தெரிஞ்சது, ஆனால் ப்ராக்டிக்கலாக நில் அப்படி இருக்கக்கூடாது. திரஷ்டும், அதுதான் முன்னாடி சொன்னேன் நான், த தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் போத். திரஷ்டும், அதுக்கப்புறம் தத்வேன பிரவேஷ்டும், அது முக்கியம். அப்படி என்ன ஜீவ ஈஸ்வர பேதம் போயிடுது, ஜீவ ஈஸ்வர ஜகத் பேதம் போயிடுது. இருக்கிறது ஒரே பிரம்ம சத்தியம் வஸ்துவனே அந்த மோக்ஷ ஜீவன் முக்தி நிலையில நீ இருப்பாய். பிரவேஷ்டுமனை யூ என்டர்னு அர்த்தம். பார்த்தீங்களா, அந்த 3 ஸ்டேஜஸ் இருக்கு. சரி, அப்படி சொல்லி கூட மறுபடியும் அர்ஜுனனுக்காக நமக்காக எல்லாத்துக்காக பகவான் வந்து எனிஹோ ஐ வில் என்னுடைய இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் ஒரு 5 பாயிண்ட்ஸை சொல்கிறேன். அதே சிந்தனை பண்ணி அந்த 5 எனக்குள்ளே இருக்கா அனே கவனிச்சுட்டே அது உனக்குள்ளே வளர்த்துக்கிறதுக்கு எல்லோரும் பிரயத்தனம் பண்ணுவாங்க అని சொல்லி 12வது அத்தியாயத்துக்கு இங்கே ஃபவுண்டேஷனாக பகவான் வந்து 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் 5 சொல்கிறார். அன்றைக்கி என்ன ஆர்டர் சொன்னானோ இப்போது இன்னைக்கு இன்னொரு ஆர்டராக பேசுவேன். 5 நிமிஷம்தான். முதல்ல வந்து நீ வந்து சங்கவர்ஜிதனா இருக்கணும். சங்கவர்ஜிதா அப்படின்னா எது மேலே ஆதாரப்படாது, அட்டாச்மெண்ட் வச்சுக்காது, பற்று வச்சுக்காது. எது மேலேயும் பொதுவாக நீ லோகத்தில் விவகாரத்தில் இருக்கிற இந்த உலகம் என்னுடைய ஸ்வரூபந்தான். ஆனால் நீ இன்னும் அந்த ஞான நிஷ்டைக்கு வரணும்னா இதில் அட்டாச்மெண்ட் வச்சுக்காது. எது மேலே விட எந்த பொருள் மேலே பாஹ்யமாக இருக்கிற எந்த வஸ்து, இந்த பொசிஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எது மேலே கூட பற்று வச்சுக்காது. அப்படின்னா வேர்ல்டு டிபெண்டன்சின்னு விட்டுடு. எதுக்கு வேர்ல்டு டிபெண்டன்சி பொதுவாக என்ன சொல்கிறோம்? ஃபார் த பிஹெச்எஸ் வேல்யூஸ், பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டிக்காக உலகத்து மேலே ஆதாரப்படாது. அதுக்கு பேர் தான் சங்கவர்ஜிதா. அதனால ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அப்புறம் காவி போட்டுக்கிட்டு போக சொல்கிறாரு, குடும்பத்தை பாரியா யார் கூட சங்கம் இல்லை எனக்கு அப்படின்னு. எமோஷ்னல் டிபெண்டன்சி ஆன் எனி வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் அது விட்டுடும். சங்கவர்ஜிதனாயிரு. சரி, ஆனால் அந்த சங்கவர்ஜிதனா நீ இருக்கணும்னா அதனால் நீ வந்து அப்போ எனக்கு எதுவுமே சப்போர்ட் இல்லையே, அப்போ எனக்கு யார் பீஸ் கொடுப்பாங்க, யார் செக்யூரிட்டி கொடுப்பாங்க, யார் ஹாப்பினஸ் கொடுப்பாங்க? இப்போ அவங்கள தானே கொஞ்சம் கொடுக்குறாங்க, கொஞ்சமாவது கொடுக்குறாங்க இல்லையா? அப்படின்னு நினச்சிக்குவோம். அப்படி பயப்படாது. அடுத்தது 2 என்ன சொல்கிறாருன்னு, மத் பக்தா பவா. 2 மத் பக்தா என்ன மேலே டிபெண்டா, வேர்ல்டு டிபெண்ட்ஸ் டு த காட்லி டிபெண்டன்ஸுக்கு வரணும். அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. காட் டிபெண்ட், எல்லாத்துக்கும் காட் டிபெண்ட்டாக இருக்கணும். சும்மா ஏதோ நம்முடைய சில ஆசைகளை நிறைவேற்றது மட்டும் அப்புறம் காட் ஒரு மீடியேட்டராக ஒரு புரோக்கராக வச்சுக்கிட்டவர்னு. கடவுள்லையும் நம்ம வந்து சாதனமாக தானே வச்சுருக்கோம். சாத்தியம் என்ன? பொண்ணு கல்யாணம் ஆகணும், ப்ரமோஷன் வரணும், வீசா அடிக்கணும் அமெரிக்காவுக்கு. ஹைதராபாத்தில் வீசா பாலாஜின்னு ஒரு டெம்பிள் இருக்கு, ரொம்ப பிஸியாகும். நான் போல கூட்டம். அது எப்படியோ யாரோ சொல்லி வச்சுட்டான். அப்பா ஆல் யங்ஸ்டர்ஸ் ரஷ். அதுக்கு வீசா பாலாஜி பேர். அங்கே போனால் வீசா சாங்ஷன் ஆகும். அப்படியெல்லாம்
அப்படிப்பட்ட பக்தன் இல்லை, மத் பக்தா பவ. சரி, மூணாவது, அப்போது சங்கவர்ஜிதான்னா எதுவுமே பண்ண வேண்டான்னு சொல்லலை. எங்கே இருக்கியோ, எப்படி இருக்கியோ, வேறவர் யூ ஆர், வாட் எவர் யூ ஆர், வென்னவர் யூ ஆர், அங்கே அதை அப்படியே அது பண்ணும். யோசிச்சுட்டு ஜாக்கிரதை யோசிச்சுட்டு பண்ணுவோன்னு என்ன? மத் கர்ம கிருத்து மூணாவது. ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது யாரும், இல்லையா? ஏதோ ஒன்று பண்ணணும். பண்ணுறது எல்லாமே கூட சாப்பிட்றதா, எனக்காக சாப்பிட்றேன், தூங்குறது எனக்காக தூங்குறேன், குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் எனக்காக குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், எல்லாமே மத் கர்ம கிருத்தன கர்மயோகம். எனக்காக செய்ப்பா, எனக்கு அர்ப்பணம் பண்ணி செய். ஆஃபர் டு மீ அண்ட் டூ ஃபார் மை சேக்ன்றாரு மத் கர்ம கிருத்து. அதுக்கப்புறம் நிர்வைரக. 4 மத்பரக. மத்பரகன்னா மத்பக்தன்னாவே ஓகே, மறுபடியும் மத்பரகன்னா நான் தவிர உனக்கு வாழ்க்கையில் வேற உனக்கு இன்னொரு கோல் கிடையாது. தேர் இஸ் நத்திங் எ டார்கெட் ஆர் அச்சீவ்மெண்ட் ஃபார் யூ எக்ஸப்ட் மீ. மத்பரக, நான் தான் பரம் உனக்கு. ஓகேவா? டீல் நல்லா இருக்கா? ஆக்செப்ட் பண்ணுவியா? ஆக்செப்ட் பண்ண நான் இன்னும் என்னோட பார்ட்னராக சேர்த்துக்குவேன். உனக்கு டீல் இந்த பிடிக்கலையா? போய்க்கோ. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், ஹூ கேர்ஸ்? போய்க்கோ, துக்கப்படு, நல்லா அடி வாங்கிக்கோ. அதனால் மத் பரஹ, மத் பரமம், என்னே பரமமாக வச்சு. இது ஒரு வார்த்தைக்கு ஞாபகம் இருந்தால் போதும். என்ன ஆனாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நல்லவன் சொன்னாலும் சரி, கிட்டவன் சொன்ன ஏற்றுக்காது, அதெல்லாம் கண்டுக்காது. அட்டென்ஷன் பேக் சைடு அந்த தம்புர ஸ்ருதி மாதிரி 3 மணி நேரம் பாடுற அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எத்தனை ராகம் எத்தனை விதமாக பாடினான்னு ஒரு பக்கம் ஆடியன்ஸ் பார்ப்பான், நடுவில் எல்லாம் எப்படி அப்ரிஷியேஷன் எல்லாம் இருக்கும். பட் ஹி நெவர் லூசஸ் த டச் ஆஃப் தி ஸ்ருதி. அந்த மாதிரி நமக்கு அந்த நிலை வரணும். அது ஒரு நாளில் வருமா? 3 மணி நேரம் கச்சேரி கொடுக்குறான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னா எத்தனை வருஷம் சாதனை பண்ணியிருப்பான். அப்போ இதுக்கு மட்டும் சாதனை வேண்டாம். எப்போ அரைக்குறையாக கொஞ்சம் எப்போ அப்படி இப்படி ஏதோ கேட்டுக்கிட்டு நானும் கிளாஸுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு, நான் பாராயணத்துக்கு போவேன். என்ன பிரயோஜனம்? யாருக்கு சொல்லிக்கணும்? எதுக்கு சொல்லிக்கணும்? நீ என்ன எப்படி இருக்கே, என்ன ஆக போகிற, எப்படி ஆயிட்டுருக்கு, என்ன ப்ரோக்ரெஸ் ஆகிட்டுருக்கு, அதெல்லாம் சாஸ்திரத்தை என்ன கோலாக வச்சுக்கணும்னா முதல்ல நீ சாஸ்திர ஸ்ரவணத்தின்னு விடாது, சத்சங்கத்தின்னு விடாது. ஏன்னா சத்சங்கம்தான் அந்த பகவானுடைய கான்டாக்ட் நமக்கு ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்லை? இப்போ இத்தனை வருஷமாக கேட்டு 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 நினைக்கிறேன் சார் ஸ்ட்ராங்கு கொஞ்சமாவது ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு பொறுத்து இருக்கும். சரி, கடைசியில் 5வது பாயிண்ட் நிர்வைரக. யார் மேலே துவேஷம் வச்சுக்காதே. உனக்கு கெடுதல் செஞ்சவங்கள மேலே, எந்த ஜந்து எந்த விஷயம் மேலே, எந்த மனிதன் மேலே, யார் மேலே கூட வைரம் துவேஷம் வச்சுக்காது. எல்லாத்தையும் நான் என்னுடைய ஸ்வரூபமாகவே பாரு. இப்படிப்பட்ட 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லி பகவான் ஓகே, இஃப் யூ நீ எல்லாரையும் நேசிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் துவேஷிக்காது. இஃப் யூ டோன்ட் லவ் எவ்ரிபடி நோ ப்ராப்ளம், பட் டோன்ட் ஹேட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி என்னாச்சு, இப்போது வேர்ல்டு டிபெண்டன்ஸ்லேருந்து காட் டிபெண்டன்சி, காட் டிபெண்டன்ஸ்லேருந்து செல்ஃப் டிபெண்டன்ஸுக்கு வரணும்.
அது இன்னும் அப்புறம் கடைசி 6 அத்தியாயங்கள் சொல்லும்போது தான் ஆத்ம ஞான விஷயம் வரும்போது அது எல்லாத்துக்கும் இது ஃபவுண்டேஷன். ஸோ இப்படி நம்ம இந்த 11வது அத்தியாயத்தினை முடிச்சிட்டோம். இன்றைக்கி சாராம்சமும் பார்த்தோம். பகவானுடைய கிருப்பனால், குருவுடைய கிருப்பனால் அடுத்த வாரம் பக்தி யோகம் 12வது அத்தியாயத்தினை தொடங்க போகிறோம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுனசம்வாதே விஸ்வரூபசந்தர்शनयोगो नाम एकादशोऽध्यायः. हरिः ओम्. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओम तत्सत्.